துபாய்க்கு வர பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இதுதான் ரைட் டைம். ஜாபுக்காக வரீங்களா? ஜாப்னு கமெண்ட் பண்ணுங்க. அல்லது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியால வரீங்களா? பிசினஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த விண்டர் சீசன் மிஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்க 6 மந்த் வெயிட் பண்ண வேண்டியது வரும். நீங்க ஜாப் ஆர் பிசினஸ் எதுக்காக வந்தாலும் துபாய்க்கு மூவ் பண்ற ரைட் டைம் இந்த விண்டர் சீசன் தான். அதுக்கான பிளான் இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 30 டேஸ் பிளான் அப்படிங்கிறது துபாயை கன்கர் பண்றதுக்கு இல்ல. அதுக்கு பதிலா இந்த 30 டேஸ்ல கரெக்ட் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்றதுக்காக. துபாய் வரணும்னு ஆசையா இருக்கு, ஜாப் தேடணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு சொல்றேன். துபாய் வரதுக்கு முன்னாடி சரியான பிளான் இல்லாம வந்தீங்க அப்படின்னா உங்க பர்ஸ் 30 டேஸ்ல எம்டி ஆயிரும். அதே நேரத்துல சரியான பிளானோட வந்தீங்க அப்படின்னா இந்த 30 டேஸ் உங்க துபாய் ஜர்னியோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா மாத்த முடியும். இந்த வீடியோல டே 1ல இருந்து டே 30 வரை முழுசா என்ன பண்ணணும் அப்படிங்கிற பிளானை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எமிரேட்ஸ் கைட் தமிழ் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. UAE லைஃப் ரியாலிட்டியை பத்தி நிறைய வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். தவறாம போய் செக் பண்ணுங்க. அதே நேரத்துல ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிடணும். இந்த 30 டேஸ்ல உங்களுக்கு ஜாப் கேரண்டி, பிசினஸ் கேரண்டியா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது ரியாலிட்டி கிடையாது. ஜாப் கிடைக்க எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா அது உங்க குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், எந்த செக்டார்ல ஜாப் தேடுறீங்க, சேலரி எக்ஸ்பெக்டேஷன், மார்க்கெட் எப்படி இருக்கு, இது எல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். பிசினஸ்க்கும் அதே தான். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பேக்ரவுண்ட் என்னெல்லாம் அனலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா ஒரு முடிவு எடுக்கணும். துபாய்க்கு ஏன் வரீங்க? ஜாபா, பிசினஸா? இல்ல இந்த ரெண்டு ஆப்ஷனுக்குமே மைண்ட் ஓபனா வச்சுட்டு வரீங்களா? நீங்க இப்ப ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாப் ட்ராக் ஓகே. உங்களுக்கு ஆல்ரெடி பிசினஸ் ஐடியாஸ், கிளைண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் சர்வீஸ், ஆன்லைன் இன்கம் இதெல்லாம் இருக்குன்னா பிசினஸ் ட்ராக் ஓகே. இந்த 30 டேஸ் பிளான்ல ரெண்டு ட்ராக்கையும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஜாபா, பிசினஸா என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டே 1 to 3 வரை என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். துபாய் போறோம்னு எடுத்த உடனே டிக்கெட் புக் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா உங்க ரெஸ்யூமை நல்லா ஆடிட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஜாப் சீக்கரா வரீங்க அப்படின்னா உங்க குவாலிஃபிகேஷன் என்ன, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எந்த ஜாப் ரோல நீங்க டார்கெட் பண்ண போறீங்க, துபாய்ல என்ன சேலரி ரேஞ்ச் கிடைக்குது, நீங்க காம்படிஷனை பீட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதே நேரத்துல பிசினஸ்னா என்ன சர்வீஸ், என்ன ப்ராடக்ட், யார் உங்களோட கஸ்டமர், UAEல அந்த ஆக்டிவிட்டியை நீங்க லீகலா செய்யணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் லைசன்ஸ் வேணும், இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல உட்கார்ந்து நல்லா பிளான் பண்ணுங்க. அதே நேரத்துல துபாயில போய் ஏதாவது ஒரு ஜாப் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வராதீங்க. எனி ஜாப் இஸ் ஈக்குவல் டு நோ ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லாஜிஸ்டிக் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னு வைங்களேன், துபாயில ஜாப் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு பதிலா லாஜிஸ்டிக் கோஆர்டினேட்டர், டாக்குமெண்டேஷன், வேர்ஹவுஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆபரேஷன் கோஆர்டினேட்டர், டிரான்ஸ்போர்ட் கோஆர்டினேட்டர், இப்படி ஸ்பெசிபிக்கான ரோல நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். லாஜிஸ்டிக் ஜாப் தேடி வாரீங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடா இப்பதான் ரீசெண்டா ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தவறாம போய் செக் பண்ணுங்க. இப்படி நீங்க ஸ்பெசிபிக் ரோல் டார்கெட் பண்ணும்போது அப்பதான் உங்க CV, லிங்க்டின் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல வேலை செய்யும். அடுத்து டே 4 to 7 வரை என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ நீங்க துபாய் ஜாபுக்கு ஒரு ஜெனரலா ஒரு ரெஸ்யூமை எடுத்துக்கிட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்றதுங்கிறது ஸ்ட்ராட்டஜி கிடையவே கிடையாது. உங்களோட டார்கெட் ரோலுக்கு உங்க ரெஸ்யூமை கஸ்டமைஸ் பண்ணுங்க. ஜாப் டைட்டில் கிளியரா இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் மெஷரபிளா இருக்கணும், ஸ்கில்ஸ் ரெலவெண்டா இருக்கணும், லிங்க்டின் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணணும், ப்ரொஃபஷனல் போட்டோ இருக்கணும், கிளியர் ஹெட்லைன், ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், லொகேஷன் ப்ரிஃபரன்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ், இது எல்லாம் உங்க ரெஸ்யூம்ல இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. துபாய்க்கு வரும்போது ரெஸ்யூம் இல்லாம வராதீங்க. ATS ஃப்ரெண்ட்லியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கங்க. சரி, இப்போ நீங்க பிசினஸ்க்காக வாரீங்க அப்படின்னா இந்த டே 4 to day 7 பிசினஸ் ட்ராக் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். பிசினஸ் பிளானோட வரவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஐடியா மட்டும்தான். நான் இந்த எக்ஸாக்ட் ஆக்டிவிட்டிக்கு கரெக்டான லைசன்ஸ் எடுக்க போறேன் அப்படிங்கிறது பிளான். UAE அபிஷியல் கைடன்ஸ் படி பிசினஸ் செட்டப்ல உங்க ஆக்டிவிட்டியை ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்து தான் லீகல் ஃபார்ம், அடுத்தது லைசன்ஸ், இதையெல்லாம் நீங்க சூஸ் பண்ண முடியும். அதனால எடுத்த உடனே லைசன்ஸ் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க பிசினஸ் ஆக்டிவிட்டி என்ன, அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ். அடுத்தது டே 8 to 10 வரை, இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். துபாய் வர்றதுக்கு முன்னாடி உங்க பட்ஜெட் என்ன அப்படிங்கறத எழுதிக்கங்க. டிராவல், விசா, அகாமடேஷன், ஃபுட், டிரான்ஸ்போர்ட், போன், எமர்ஜென்சி மணி, ஜாப் சர்ச் பீரியட்ல எவ்வளவு செலவாகும், அதே நேரத்துல பிசினஸ்னா பிசினஸ் செட்டப் காஸ்ட், எல்லாத்தையுமே தனித்தனியா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. திரும்பி வரதுக்குண்டான ரிட்டர்ன் டிக்கெட் மணி இருக்குது, சின்னதா பாக்கெட் மணி இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அசால்ட்டா வராதீங்க. இதனாலதான் வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு யாருமே கேரண்டியா சொல்ல முடியாது. அதனால எமர்ஜென்சி பஃபர் வச்சிருக்கிறது ஸ்மார்ட் மூவ்.
இப்ப அடுத்தது இது எல்லாருக்கும் இருக்க கன்ஃபியூஷன். விசிட் விசால போய் துபாயில வேலை பண்ணலாமா? நோ, நெவர். யுஏஇ கவர்மெண்ட் அபிஷியல் கைடன்ஸ் படி விசிட் விசாலையோ டூரிஸ்ட் விசாலையோ வந்து நீங்க வேலை செய்யறதுங்கிறது இல்லீகல். அதுக்குண்டான லீகல் ஸ்டேட்டஸ் ஆர் ஒர்க் பெர்மிட் தேவை. அதனால விசிட் விசால வந்துட்டு எனக்கு ஜாப் கிடைச்சிட்டு அப்படின்னு தயவு செஞ்சு ஒர்க் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு சேஃப் கிடையாது. அடுத்தது டே 11 to 13. இப்பதான் ஆக்சுவல் ஜாப் சர்ச். ஒரு நாளைக்கு 50 ரேண்டம் அப்ளிகேஷன்லாம் போட வேண்டாம். இன்ஸ்டெட் 10 to 15 ஹை குவாலிட்டி ஜாப் டார்கெட் பண்ணுங்க. கம்பெனி கரியர் பேஜ், ட்ரஸ்டட் ஜாப் போர்ட்டல், LinkedIn, recruitment companies, networking. UAE government itself recommends job seekers use job portals, online job fairs, classified and recruitment agencies. Application போட்டுட்டு போனை மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஃபாலோ அப் சிஸ்டம் அப்படின்னு ஒன்னு வச்சுக்கோங்க. எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, எங்க கம்பெனி நேம், ரோல், டேட் அப்ளைடு, கான்டாக்ட், ரெஸ்பான்ஸ், இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு பிக் வார்னிங். யாராவது இப்போ துபாய் ஜாப் கேரண்டி உங்களுக்கு இன்டர்வியூலாம் வேண்டாம், 2 to 3 lakhs கொடுங்க, உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம், விசா பிளஸ் ஜாப் பேக்கேஜ், கம்பெனி ஆஃபர் லெட்டர், இது எல்லாம் உங்களுக்கு ரெடி அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், உடனே அதை நம்பிட்டு பணம் அனுப்பாதீங்க. யுஏஇ பொறுத்தளவு நீங்க எந்த ஒரு ஜாபுக்கும் பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு ஆஃபர் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸைட்மெண்ட்ல சைன் பண்ணாம ஃபர்ஸ்ட் அதை வெரிஃபை பண்ணுங்க. விசா ஸ்டேட்டஸ் வெரிஃபை பண்ணுங்க. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வெரிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு துபாய் வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரும் உங்களை பிரஷர் பண்ண விடாதீங்க. சரி, இப்போ பிசினஸ் ட்ராக் 14 to 16 days வரை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உங்க பிசினஸ்க்கு மெயின்லேண்ட் ஆர் ஃப்ரீ ஜோன் லைசன்ஸ் வேணுமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் வேணுமா, கமர்ஷியல் ஆக்டிவிட்டி வேணுமா, ஃப்ரீலான்ஸ் ரூட் அப்ளிகபிளா, இந்த ஆக்டிவிட்டி அடிப்படை எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும். யுஏஇல மெயின்லேண்ட் அண்ட் ஃப்ரீ ஜோன் லைசன்ஸ் ரெண்டுமே டிஃபரண்ட் செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். அதனால உங்க பிசினஸ்க்கு எது சூட் ஆகும், எது வேணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃப்ரீ ஜோன் அண்ட் மெயின்லேண்ட் லைசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு முடிவு பண்ணுங்க. நம்ம சேனல்ல அது ரிலேட்டடா நிறைய வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. உங்க ஆக்டிவிட்டிக்கு சூட்டபிள் ஆப்ஷன் எது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிசினஸ் பண்றவங்களுக்கு அடுத்து ஒரு கொஸ்டின், லைசன்ஸ் எடுத்தா போதுமா? நாட் நெசசரிலி. உங்களோட பிசினஸ் ஸ்ட்ரக்சர், இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ், ரெசிடென்சி ரிக்வயர்மெண்ட்ஸ், ஆக்டிவிட்டி அத்தாரிட்டி, இது எல்லாத்தையும் தனித்தனியா செக் பண்ணி பார்க்கணும். சில ஃப்ரீ ஜோன் கம்பெனி செட்டப்க்கு கூடுதலா விசா அண்ட் இமிகிரேஷன் சர்வீஸையும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதனால லைசன்ஸ் எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்லி எவ்ரி விசா சிச்சுவேஷன் கிளியர் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கரண்ட் ரூல்ஸ் ரெலவெண்ட் அத்தாரிட்டில வெரிஃபை பண்ணிட்டு தான் பேமெண்ட் பண்ணணும். இதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு. ஆல்ரெடி இந்தியா ஆர் வேற எந்த கண்ட்ரிலயாவது ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே துபாய்க்கு ரிமோட் ஒர்க் பண்ணலாமா? எஸ், யுஏஇல விர்ச்சுவல் ஒர்க் ரெசிடென்ஸ் விசா ரூட் அப்படின்னு இருக்குது. நீங்க இப்ப வேற எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, அபிஷியலா யுஏஇ கம்பெனிக்கு நீங்க ரிமோட்டா ஒர்க் பண்ற ஒரு ப்ராசஸ். எஸ், வெளிநாட்டுல இருந்துகிட்டு யுஏஇ எம்ப்ளாயருக்கு வேலை செய்யறவங்களுக்குனே 1 year ரெசிடென்ஸ் விசா ரூட், ப்ரூஃப் ஆஃப் ஓவர்சீஸ் ஒர்க், ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ், salary proof, அதுக்கப்புறம் ஒரு certain amount of bank deposit, இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இது மாதிரியான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரிமோட் எம்ப்ளாயி, யுஏஇ ஜாப் சீக்கர்ஸ், யுஏஇ பிசினஸ் ஓனர், மூணுக்குமே ஒரே விசா சொல்யூஷன் கிடையாது. அடுத்தது டே 20 முதல் 21 வரை. இப்போ அகாமடேஷன். ஃபர்ஸ்ட் டேயே எக்ஸ்பென்சிவான அபார்ட்மெண்ட் எடுக்காதீங்க. நீங்க வேலை தேட போற லொகேஷன் என்ன, மெட்ரோ ஆக்சஸ் எப்படி இருக்குது, ஆபீஸ் கம்யூட் என்ன, உங்க பட்ஜெட் என்ன, அதை எல்லாத்தையும் பொறுத்து டெம்பரரியா ஒரு அகாமடேஷன் சூஸ் பண்ணுங்க. ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா பெர்மனண்டா ஒரு லொகேஷன் டிசைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி சர்வைவல்க்கு, அதுக்கப்புறம் தான் லைஃப் ஸ்டைல். இப்போ டிராவல் ப்ரிப்பரேஷன். டே 22 to 24 வரை பாஸ்போர்ட் வேலிடிட்டி செக், டாக்குமெண்ட் பேக்கப், எஜுகேஷனல் சர்டிபிகேட்ஸ் வித் அட்டஸ்டேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், உங்களோட ரெஸ்யூம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, டிஜிட்டல் காப்பீஸ், இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ், பேங்கிங் ஆக்சஸ், இன்டர்நேஷனல் பேமெண்ட் மெத்தட், எமர்ஜென்சி கான்டாக்ட், எமர்ஜென்சி ஃபண்ட், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஒரு கிளவுட் ஃபோல்டர்லயும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆஃப்லைன் காப்பியும் வச்சுக்கோங்க. துபாய் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேனிக் ஆகக்கூடாது. அடுத்தது டே 25 to 26 என்ன செய்யணும்? துபாய் அரைவல். இங்க தான் உங்க மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும். துபாய் வந்துட்டேன்,
போட்டோ எடுத்தேன், புர்ஜ் கலீஃபா பார்த்தேன், அதுக்கப்புறம் ஜாப் சர்ச். நெவர். இது பிளான் கிடையாது. துபாய் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அப்ளிகேஷன், இன்டர்வியூஸ், நெட்வொர்க்கிங், கம்பெனி சர்ச், பிசினஸ் மீட்டிங்ஸ், மார்க்கெட் ரிசர்ச், இது எல்லாம் தான் உங்க வேலையா இருக்கணும். துபாய்க்கு ஜாப் சர்ச்சோ பிசினஸோ செட்டப் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. உங்க கோல் என்னவோ அதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். இப்போ நீங்க ஜாப் சீக்கர்ஸா இருந்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஆரம்பிக்கணும். லிங்க்டின்ல UAE ப்ரொஃபஷனல்ஸ், ரெக்ரூட்டர்ஸ், HR மேனேஜர்ஸ், இண்டஸ்ட்ரி கான்டாக்ட்ஸ், ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ், ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டிஸ். ஆனா ஒரு விஷயம், சார் ஜாப் வேணும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, இப்படி மட்டும் மெசேஜ் அனுப்பாதீங்க. அதுக்கு பதிலா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எந்த ஜாப் ரோல் டார்கெட் பண்றீங்க, எந்த இண்டஸ்ட்ரி, என்ன வேல்யூ உங்களால பிரிங் பண்ண முடியும், ஷார்ட்டா ப்ரொஃபஷனலா அப்ரோச் பண்ணுங்க. நெட்வொர்க்கிங்கிறது பெக்கிங் இல்ல, அதுக்கு பதிலா பொசிஷனிங். சரி, இப்போ டே 27 to 28 பிசினஸ் நெட்வொர்க்கிங். பிசினஸ் ஓனர்ஸ்க்குலாம் பிசினஸ் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வந்தவங்களுக்குலாம் இந்த 2 days ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொட்டன்ஷியல் கஸ்டமர் யாரு, காம்படிட்டர் யாரு, மார்க்கெட் பிளேஸ் என்ன, உங்களோட கஸ்டமர் எங்க இருக்காங்க, பார்ட்னர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, சப்ளையர் யாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் தேவைப்படுமா, இது எல்லாத்தையும் பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. பிசினஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டை புரிஞ்சுக்கங்க. லைசன்ஸ் எடுத்த பிறகு கஸ்டமரை தேடுறதுங்கிறது ஒரு பிக் மிஸ்டேக். பாசிபிளா இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர், ஆக்டிவிட்டி, லைசன்ஸ், இப்படி யோசிங்க. இப்போ டே 29, 1 day ஃபுல்லா ரியாலிட்டி செக். நீங்க இந்த 27 daysல என்ன பிளான் பண்ணீங்க, அதுல என்னெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கீங்க, ஜாப் அப்ளிகேஷன் எத்தனை, இன்டர்வியூ எத்தனை வந்துச்சு, நீங்க சென்ட் பண்ண இமெயிலுக்கு எத்தனை இமெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, நெட்வொர்க்கிங் கான்டாக்ட்ஸ் எத்தனை கிடைச்சது, பிசினஸ் லீட் எவ்வளவு எடுத்தீங்க, எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, இது எல்லாத்தையும் எழுதுங்க. ரிசல்ட் இல்லைன்னா துபாய் வேலை செய்யல அப்படின்னு சொல்லாதீங்க. ஏதாவது ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு பாருங்க. ரோல் சேஞ்ச், CV சேஞ்சஸ், salary எக்ஸ்பெக்டேஷன் சேஞ்சஸ், லொகேஷன் சேஞ்சஸ், நெட்வொர்க்கிங் சேஞ்சஸ், பிசினஸ் மாடல் சேஞ்சஸ், இந்த எல்லா டேட்டாவும் பார்த்து தான் டிசிஷன் எடுக்கணும். இப்போ டே 30, இதுதான் இந்த பிளான்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. எதனாலனா 30 days முடிஞ்சிட்டு அப்படின்னா ஜேர்னி முடிஞ்சிட்டு அப்படின்னு அர்த்தம் இல்ல. அடுத்த 30 daysக்கு பிளான் போடணும். ஜாப் சீக்கர்ஸ் அப்படின்னா எந்த ஜாப் ரோல் ஒர்க் ஆகுது, எந்த கம்பெனிஸ் ரெஸ்பான்ஸ் வருது, எந்த ஸ்கில்ஸ் மிஸ்ஸிங், எதை இம்ப்ரூவ் பண்ணணும். அதே நேரத்தில் இப்போ நீங்க பிசினஸ் அப்படின்னா எந்த கஸ்டமர் செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது, எந்த சர்வீஸ் டிமாண்ட் அதிகமா இருக்குது, எந்த லைசன்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு சூட்டபிள், எந்த எக்ஸ்பென்சஸை கட் பண்ணணும், இது எல்லாத்தையும் பத்தி ரிவ்யூ பண்ணுங்க. இந்த 30 days அப்படிங்கிறது டெஸ்டினேஷன் இல்ல, இந்த 30 days உங்களுக்கு லான்ச் பேட். அடுத்தது எல்லாரும் பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக். இப்போ நீங்க துபாய் மூவ் பண்ணும்போது நான் இப்ப சொல்ல போற இந்த 3 மிஸ்டேக்கை நீங்க அவாய்ட் பண்ணாலே பிக் மணி நீங்க சேவ் பண்ணலாம். மிஸ்டேக் நம்பர் 1, ஜாப் ஆர் பிசினஸ் பிளான் இல்லாம அப்படியே துபாய்க்கு மூவ் ஆகிறது. மிஸ்டேக் நம்பர் 2, ஏஜென்ட்ஸ் ஆர் சோஷியல் மீடியா ப்ராமிசஸ் அப்படி பிளைண்ட்லி நம்புறது. மிஸ்டேக் நம்பர் 3, உங்க முழு சேவிங்ஸையும் ஃபர்ஸ்ட் மந்த்லயே செலவு பண்றது. துபாயில ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு, ஆனா காம்படிஷனும் இருக்கு, காஸ்டும் இருக்கு, ரூல்ஸும் இருக்கு. அதனால உங்க ட்ரீம் மட்டும் போதாது, ப்ரிப்பரேஷன்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 30 days பிளானை ஒரு சம்மரியா எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. டே 1 to 7 ஃபர்ஸ்ட் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரொஃபைல், ரெஸ்யூம், பிசினஸ் ஐடியா, இது எல்லாத்தையும் பில்ட் பண்ணுங்க. டே 8 to 13 மணி, விசா, அப்ளிகேஷன், இது எல்லாத்தையும் பத்தி நல்லா பிளான் பண்ணுங்க. டே 14 to 19 எக்ஸிக்யூட், ஜாப் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் செட்டப் பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. டே 20 to 24 ப்ரிப்பேர் டு அரைவ். என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்? டாக்குமெண்டேஷன், அகாமடேஷன், டிராவல், இதுக்கு எல்லாத்தையும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க. டே 25 to 29 ஆக்டிவேட், அப்ளிகேஷன்ஸ், இன்டர்வியூ, நெட்வொர்க்கிங், மார்க்கெட் ரிசர்ச். டே 30 ரிவ்யூ, எதெல்லாம் ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகல, எதை சேஞ்ச் பண்ணணும். இதுதான் உங்க துபாய் மூவோட 30 day ப்ளூ பிரிண்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நான் நம்புறேன். ஜாப்னு கமெண்ட் பண்ணுங்க, நீங்க துபாய் ஜாப் ட்ராக்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பிசினஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, நீங்க பிசினஸ் ட்ராக்ல இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். துபாய் வரணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீம். ஆனா துபாயில சர்வை பண்ணி, ஒர்க் பண்ணி, க்ரோ பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கையை பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ட்ரீமுக்கு மேல ஸ்ட்ராட்டஜிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்ன இந்த 30 days சரியா யூஸ் பண்ணுங்க. உங்க ஜேர்னி டே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் UAE லைஃப் ஜர்னி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து நல்ல ஒரு ரியாலிட்டி வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.